ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளது கூந்தலிலோ அல்லது ஆடையிலோ இல்லை, அவளது நாவிலிருந்து வெளிப்படும் சொற்களில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 300களிலேயே உலகப் புகழ் பெற்ற ராஜதந்திரி சாணக்கியர் ஒரு பெண் தன் பேச்சால் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே வசியம் செய்ய முடியும் என்பதற்கான ரகசியங்களை வகுத்திருக்கிறார். பெண்ணே, நீ ஏன் மற்றவர்களிடம் அன்பிற்காகவும் கவனத்திற்காகவும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறாய்? கெஞ்சுவது என்பது அடிமைகளின் மொழி, ஆளுமை கொண்டவர்களின் மொழி அல்ல. நீ ஒருவரை துரத்தத் துரத்த அவர் உன்னை விட்டு விலகிச் செல்வார். ஆனால் உன்னை நீ ஒரு காந்தமாக மாற்றிக்கொண்டால் உலகம் உன்னை தேடி வரும். உன் மதிப்பை உலகிற்கு உணர வைக்க சாணக்கியர் கூறும் அந்த 8 ரகசியங்களை இன்று ஆழமாகப் பார்ப்போம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கீழே உள்ள ஹைப் பட்டனை தட்டி இந்த வீடியோ பலரை சென்றடைய உதவுங்கள். அப்படியே ஆன்மீக அறிவு டிப்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் ஐ ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் இப்படிப்பட்ட நல்ல வீடியோக்களை தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இருக்கு. உங்க சப்போர்ட் தான் நம்ம வளர்ச்சி. வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெண்ணின் பேச்சை விட அவளது மௌனம் அதிக வலிமை கொண்டதா? ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி இல்லை. உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. பேச்சால் உலகையே கவரும் புத்திசாலி பெண்ணாக மாற சாணக்கியர் சொல்லும் 8 ரகசியங்கள். ரகசியம் 1, மதுரமான மற்றும் இனிமையான பேச்சு. சாணக்கியர் வலியுறுத்தும் மதுரமான மற்றும் இனிமையான பேச்சு என்பது ஒரு பெண்ணின் ஆளுமையை உலகிற்கு பறைசாற்றும் மிக வலிமையான ஆயுதமாகும். சாணக்கிய நீதியின்படி இனிய சொற்களை பேசுபவருக்கு இவ்வுலகில் எதிரிகளே இருக்க முடியாது. ஏனெனில் மனித மனம் அன்பிற்கும் மென்மையான வார்த்தைகளுக்கும் மிக எளிதில் வசியப்படக்கூடியது. இனிமையான பேச்சு என்பது வெறும் பொய்யான புகழ்ச்சியோ அல்லது முகஸ்துதியோ அல்ல. அது கேட்பவரின் உள்ளத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு புத்திசாலி பெண் ஒருவருக்கு அறிவுரை கூறினாலோ அல்லது கசப்பான உண்மையை சுட்டிக்காட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டாலோ அதை நாகரிகமாகவும் மென்மையாகவும் சொல்லும் கலையை தெரிந்திருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் ஒருவருடைய காயத்திற்கு மருந்தாக இருக்க வேண்டுமே தவிர அதை மேலும் ரணமாக்கும் முள்ளாக இருக்கக்கூடாது. வார்த்தைகளால் காயப்பட்ட மனம் நெருப்பால் சுட்ட புண்ணை விட ஆறுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் என்பது சாணக்கியரின் எச்சரிக்கை. எனவே ஒரு சபையிலோ அல்லது தனிப்பட்ட உரையாடலிலோ உன்னை மற்றவர்கள் வியப்போடு பார்க்க வேண்டுமெனில் உன் குரலில் ஒரு கனிவும் வார்த்தைகளில் ஒரு கண்ணியமும் இருக்க வேண்டும். எத்தகைய கடினமான மனிதரையும் உன்னுடைய கனிவான சொல்லால் உனக்குச் சாதகமாக மாற்ற முடியும். இந்த இனிமை உன்னை ஒரு சாதாரண பெண்ணாக காட்டாமல் ஒரு உயர்ந்த ஆளுமையாகச் சமூகத்தில் நிலைநிறுத்தும். உன் சொல்லே உனக்கான மகுடம். ரகசியம் 2, காலமறிந்து பேசுதல். ஸ்பீக் அட் தி ரைட் டைம். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவன் பேசும் காலம் தவறாக இருந்தால் அவனது சொற்கள் மதிப்பற்றதாகிவிடும். எந்த இடத்தில் யாரிடம் எதை சொல்ல வேண்டும் என்ற விவேகம் ஒரு புத்திசாலி பெண்ணிற்கு மிக அவசியம். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் குறைகளைச் சுட்டிக்காட்டுவதோ அல்லது ஒரு தீவிரமான விவாதத்தின் போது வேடிக்கை பேசுவதோ உன்னுடைய ஆளுமையை குறைத்துவிடும். சூழலை புரிந்து கொண்டு மற்றவர்களின் மனநிலை உன்னை கேட்கத் தயாராக இருக்கும்போது மட்டும் உன் கருத்துக்களை முன்வை. காலமறிந்து பேசும் பெண் எதிரியையும் தன் சொல்லுக்கு கட்டுப்பட வைப்பாள். சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு சிறிய வார்த்தை கூட மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் காலத்தின் தேவை அறிந்து வெளிப்பட வேண்டும். அதுவே உன்னை ஒரு ராஜதந்திரி போலச் சமூகத்தில் உயர்த்திக் காட்டும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு கசப்பான உண்மையை சொல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஆப்ஷன் ஏ, எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனே சொல்லிவிடுவேன். ஆப்ஷன் பி, சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பேன். உங்க பதில் ஏ அல்லது பீனு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. ரகசியம் 3, மற்றவர்களுக்கு மதிப்பளித்தல். சாணக்கியர் வலியுறுத்தும் மற்றவர்களுக்கு மதிப்பளித்தல் என்பது ஒரு பெண்ணை சாதாரண மனித நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த ஆளுமையாக மாற்றும் ரகசியமாகும். ஒருவரை உங்களின் பேச்சால் வசியப்படுத்த வேண்டுமெனில்
அதற்கு முன் அவருக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்பது சாணக்கியரின் ராஜதந்திரம். உன்னை பார்ப்பவர்கள் உன்னிடம் ஈர்க்கப்பட வேண்டுமென்றால் உனது வார்த்தைகளில் அன்பும் மற்றவர் மனதை மதிக்கும் பண்பும் நிறைந்திருக்க வேண்டும். நீ யாரிடம் பேசினாலும் அவர் உன்னைவிட வயதில் சிறியவராகவோ அறிவில் குறைந்தவராகவோ அல்லது அந்தஸ்தில் எளியவராகவோ இருந்தாலும் அவர்களுக்குரிய கௌரவத்தை அளித்துப் பேசு. ஒரு பெண் மற்றவர்களை மதிக்கும்போது அந்த நபர் தானாகவே அவளது அன்பிற்கும் ஆளுமைக்கும் அடிமையாகி விடுவார். மரியாதை என்பது நாம் பிறருக்கு கொடுக்கும் தானம் அல்ல, அது நாம் திரும்பப் பெறப்போகும் முதலீடு. அதை நீ வட்டியுடன் திருப்பித் தரும்போதுதான் சமூகத்தில் உனக்கான மதிப்பு பன்மடங்கு உயரும். உனது பேச்சில் அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அதில் கண்ணியம் ஒருபோதும் குறையக்கூடாது. ஒரு புத்திசாலி பெண் பிறரின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு அதற்கு மதிப்பளிப்பாள். நான் சொல்வது மட்டும்தான் சரி என்ற பிடிவாதமில்லாத பெண்ணையே உலகம் காந்தம் போல பின்தொடரும். நீ மற்றவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்கும்போது இந்த உலகம் உன்னை ஒரு பேரரசியாக கொண்டாடும். மதிப்பளிக்கும் குணமே உன்னை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும் வைரமாகும். ரகசியம் 4 கர்வமற்ற அடக்கம். அறிவு அதிகம் உள்ள ஒரு பெண்ணிடம் எப்போதும் அடக்கம் குடியிருக்கும் என்பது சாணக்கியரின் வாக்கு. நிறைகுடம் தழும்பாது என்பதைப் போல ஒரு மனிதன் தனது அறிவையும் சாதனைகளையும் பற்றி தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வது அவனை மற்றவர்களிடமிருந்து விலக்கி வைக்கும். உன்னுடைய திறமைகள் உனது பேச்சில் தெரிய வேண்டுமே தவிர கர்வமாக வெளிப்படக்கூடாது. உன் சொல்லில் அகந்தை தலை தூக்கினால் மக்கள் உன்னை மதிப்பதற்கு பதிலாக உன்னிடம் பேசுவதையே தவிர்க்கத் தொடங்குவார்கள். ஆனால் எதையும் அடக்கமாகவும் பணிவாகவும் கையாளும் பெண்ணின் முன்னே எத்தகைய அதிகாரமும் மண்டியிடும். அடக்கம் என்பது பலவீனம் அல்ல, அது உனது ஆளுமையின் முதிர்ச்சியை காட்டும் அடையாளம். ஒரு புத்திசாலி பெண்தான் உயரத்தில் இருக்கும்போதும் மற்றவர்களை தாழ்வாக பார்க்காமல் கனிவோடு பேசுவாள். அந்த பணிவுதான் உன்னை மற்றவர்கள் மனதில் மிக உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். அடக்கம் கலந்த உனது பேச்சு உன்னை ஒரு உண்மையான தலைவியாக மாற்றும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடக்கம் என்பது ஒரு பெண்ணின் பலமா அல்லது பலவீனமா? ஆப்ஷன் ஏ பலம், அது மரியாதையை தரும். ஆப்ஷன் பி பலவீனம், மற்றவர்கள் நம்மை ஏமாற்ற பார்ப்பார்கள். உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 5 சொல்ல வந்ததை தெளிவாகச் சொல்லுதல். சாணக்கிய நீதியின்படி ஒரு பெண்ணின் பேச்சில் தெளிவு இல்லை என்றால் அவளது அறிவாற்றல் மதிக்கப்படாது. ஒரு விஷயத்தைச் சொல்லத் தொடங்கும் முன் அதன் நோக்கம் என்ன என்பதிலும் உனது நிலைப்பாடு என்ன என்பதிலும் உனக்கு 100% தெளிவு இருக்க வேண்டும். சுற்றி வளைத்து பேசுவது அல்லது வார்த்தைகளை தட்டுத்தடுமாறி கூறுவது உன்னை பலவீனமானவளாக காட்டும். புத்திசாலி பெண் என்பவள் வார்த்தைகளை அளந்து நேர்த்தியாகவும் உறுதியாகவும் பயன்படுத்துபவள். குழப்பமான உரையாடல்கள் மற்றவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவதோடு உன் மீதான நம்பிக்கையையும் குறைக்கும். நீ சொல்ல வரும் கருத்தை நேரிடையாகவும் அதே சமயம் கண்ணியமாகவும் முன்வைக்க பழகு. இவள் பேசினால் அதில் ஒரு தெளிவு இருக்கும், இவளால் முடிவெடுக்க முடியும் என்ற பிப்பம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். உனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு தெளிவான நீரோடை போல் இருக்கட்டும். அதுவே உன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவியாக உலகிற்கு அடையாளம் காட்டும். தெளிவான பேச்சு உனது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. அதுவே மற்றவர்களை உனக்கு கட்டுப்பட வைக்கும் ரகசியம். ரகசியம் 6 கேட்கும் திறன். ஒரு சிறந்த செவிமடுப்பாளர். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ரகசியத்தைச் சொல்கிறார். சிறந்த பேச்சாளராக விரும்புபவன் முதலில் சிறந்த கேட்பவனாக மாற வேண்டும். ஒரு பெண்ணின் உண்மையான வசீகரம் அவள் பேசுவதில் மட்டுமல்ல, மற்றவர்கள் பேசுவதை அவள் எவ்வளவு ஆழமாக கவனிக்கிறாள் என்பதிலும் இருக்கிறது. நீ மற்றவர் பேசுவதை முழுமையாக கேட்கும்போது அவர்களுக்கு உன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் மரியாதையும் பிறக்கிறது. இவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற எண்ணம் அவர்களை உன்னை நோக்கி ஈர்க்கும் காந்தமாக மாறும். ஒரு புத்திசாலி பெண் மற்றவர்கள் பேசி முடிக்கும் வரை குறுக்கிட மாட்டாள். மற்றவர் பேசுவதை கவனிப்பதன் மூலம் அவர்களின் பலம், பலவீனம் மற்றும் அவர்களின் மன ஓட்டத்தை நீ எளிதாக கண்டறியலாம். இது அடுத்த கட்ட பேச்சில் உனக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க உதவும். பேசுவதைக் காட்டிலும் கேட்பது உனக்கு அதிக அறிவை தரும். ஒரு சபையில் அமைதியாக மற்றவர் கருத்தை உள்வாங்கி
பிறகு நிதானமாக பேசும் பெண்ணை உலகம் ஒரு மேதாவியாக கொண்டாடும். உன்னுடைய கவனிக்கும் திறன் உன்னை ஒரு சிறந்த ஆலோசகராகவும் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு தோழியாகவும் உயர்த்தும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடித்தமானவர் யார்? ஆப்ஷன் ஏ, உங்கள் பேச்சை மட்டும் கேட்பவர். ஆப்ஷன் பி, உங்களை அதிகம் பேச விடாமல் அவரே பேசுபவர். உங்க பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 7 தேவையற்ற பேச்சை குறைத்தல். அதிகமாக பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களின் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் அல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். மௌனம் ஒரு தவம் என்கிறார் சாணக்கியர். எங்கே பேச வேண்டுமோ அங்கே மட்டும் பேசி மற்ற இடங்களில் அமைதி காக்கும் பெண் ஒரு மர்மமான ஆளுமையாக மதிக்கப்படுவாள். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விலைமதிப்பற்ற முத்து போல இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக பேசும்போது உனது சொல்லின் மதிப்பு குறையத் தொடங்குகிறது. புத்திசாலி பெண் என்பவள் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தி செயலில் தனது திறமையை காட்டுபவள். தேவையற்ற விவாதங்களைத் தவிர்ப்பது உனது மன ஆற்றலையும் நேரத்தையும் சேமிக்கும். குறைவாக பேசி நிறையாகச் சாதிக்கும் பெண்ணையே உலகம் வியந்து நோக்கும். உனது மௌனம் உனக்கான அதிகாரத்தையும் கௌரவத்தையும் ஒரு சேரத் தரும். ரகசியம் 8 உண்மை மற்றும் நேர்மை. சாணக்கிய நீதியின்படி வார்த்தைகளால் ஒருவரை ஒருமுறை ஏமாற்றிவிடலாம். ஆனால் அவரை எப்போதும் உங்களின் வசீகரத்திற்குள் வைத்திருக்க முடியாது. நேர்மையும் உண்மையும் கலந்த பேச்சுக்கு ஒரு தெய்வீக சக்தி உண்டு. நீ உண்மையை மட்டுமே பேசும் பெண்ணாக இருக்கும்போது உனது குரலில் ஒரு தனி உறுதியும் கண்களில் ஓர் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பிறக்கும். இந்த தன்னம்பிக்கைதான் மற்றவர்களை உன்னை நோக்கி இழுக்கும் உண்மையான காந்தமாகும். புத்திசாலி பெண் என்பவள் தன் லாபத்திற்காக பொய்களை கட்டமைக்க மாட்டாள். பொய்யான புகழ்ச்சியை விட உண்மையான விமர்சனம் பல நேரங்களில் உன்னை உயர்ந்த ஆளுமையாகக் காட்டும். இவள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையை சமூகத்தில் நீ சம்பாதித்துவிட்டால் உனது சொல்லே சாசனமாக மாறும். நேர்மையான பேச்சு சிலருக்கு கசப்பாகத் தோன்றினாலும் நீண்ட கால அடிப்படையில் அது உனக்கு நிலையான மதிப்பையும் ஆளுமை மிக்க பிம்பத்தையும் பெற்றுத்தரும். உன்னுடைய நேர்மையே உன்னை ஒரு ஹை வேல்யூ வுமனாக உலகிற்கு அடையாளம் காட்டும். பெண்ணே, இறுதியாக ஒன்று, நீ வெறும் சலனப்பட வேண்டிய சிற்பம் அல்ல, உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டிய மகா சிற்பி. அன்பிற்காகவும் ஒரு சிறு கவனத்திற்காகவும் யாரிடமாவது கெஞ்சிக் கொண்டிருப்பதை இந்த நொடியே நிறுத்திவிடு. நீ மற்றவர்களை துரத்திக் கொண்டிருக்கும் வரை உனது மதிப்பு அவர்களுக்குத் தெரியாது. ஆனால் இன்று நாம் பார்த்த சாணக்கியரின் இந்த 8 ரகசியங்களை உன் வாழ்வில் கடைபிடிக்கத் தொடங்கு. உன்னை அலட்சியப்படுத்திய அதே உலகம் ஒரு நாள் உனது சொல்லுக்காக காத்திருக்கும். மகுடம் சூட்டிக்கொண்டால் மட்டும் நீ ராணி அல்ல. உனது சொல்லிலும் செயலிலும் சுயமரியாதையிலும் எப்போது உறுதி கொள்கிறாயோ அப்போதே நீ இந்த உலகை ஆளும் பேரரசிதான். உனக்குள் இருக்கும் அந்த வலிமையான ஆளுமையை இன்று முதல் வெளியே கொண்டு வா. இன்று நாம் பார்த்த இந்த 8 ரகசியங்களில் உங்களை மிகவும் கவர்ந்த அல்லது உங்களை ஒரு வலிமையான பெண்ணாக மாற்றும் என்று நீங்கள் நம்பும் அந்த ஒரு ரகசியம் எது? ஆப்ஷன் ஏ, மௌனம் மற்றும் இனிமையான பேச்சு. ஆப்ஷன் பி, சுயமரியாதை மற்றும் நேர்மை. இந்த 2இல் உங்கள் தேர்வு எது என்பதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் தந்திருந்தால் மறக்காம நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உன்னை போலவே மற்ற பெண்களும் தங்களை செதுக்கிக் கொள்ள இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உன் மதிப்பை உணர். உலகம் உன்னை தேடி வரும். நன்றி, வணக்கம்.